ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஓவர் தமிழா. இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம்னா 2024 இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன லாஸ்ட் டெஸ்டினி மூவியோட ஃபுல் எக்ஸ்பிளேஷன் தான் நம்ம பார்க்க போறோம். இப்போதான் நம்ம சேனலுக்கு புதுசாக விசிட் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காமிக்கும். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. நீங்க போடுற ஓவர் லைக் தான் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். டிஸ்கிரிப்ஷன் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம ஃபாலோ பண்ணி வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஒரு சின்ன வாய்ஸ் கேக்குது. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே சக்தி வாய்ந்த அரக்கர்களும் வாழ்ந்துட்டா இருந்தாங்க. சொல்ல போனா மனிதர்கள் எப்படி நல்லவங்க கெட்டவங்க அப்படின்னு இருக்காங்களோ அதே மாதிரி அரக்கர்களையும் நல்லவங்க கெட்டவங்க அப்படின்னு இருக்காங்க. இவங்க எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமா கட்டி ஆடுறது 9 வால் நரியான நம்ம படத்தோட ஹீரோயின். ஆக்சுவலா ஹீரோயின் ஒரு டீமன் தான். ஆனா 500 ஆண்டுகளுக்கு மேல ஹீரோயின் தவம் செஞ்சதுனால அவங்களுக்கு 9 வால் நரியோட சக்தியும் மனித உருவமும் கிடைச்சிருக்கும். இப்ப இதனாலேயே கெட்ட டீமன்ஸும் டீமன்ஸை வேட்டாடக்கூடிய வேட்டக்காரங்களும் ஹீரோனை தேடி கண்டுபிடிச்சு வில்லம்பெல்லாம் வச்சு தாக்குறாங்க. ஹீரோன் அப்படியே உயிருக்காக காட்டுக்குள்ள போராடிட்டு இருக்காங்க. அப்ப அந்த வழியா லின் அப்படிங்கிறவன் போறான். அடிபட்டு நிறைய ரூத்துல கிடக்கிற ஹீரோயினை காப்பாத்துறான். அதுக்கப்புறம் தான் அவங்க ஒரு டீமன் அப்படிங்கிற விஷயம் அவனுக்கு தெரிய வருது. மனச ரூத்துக்கு மாறின ஹீரோயின் தன்னை பத்தி எல்லா உண்மையும் அவன்கிட்ட சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இதுக்கப்புறமா வாழ்க்கை சந்தோஷமா போகும் அப்படின்னு ஹீரோயின் நினைச்சிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த டைமுக்கு கெட்ட டீமன்ஸ் எல்லாம் வந்து ஹீரோனை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோனோட உயிரை காப்பாத்துக்காக லின் தன்னோட இதயத்தை ஹீரோனோட முக்கில அனுப்பிச்சுட்டு அவன் இறந்து போயிடுறான். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஹீரோயின் 500 ஆண்டுகளுக்கு அப்புறம் தன்னோட கணவனோட மறுபிறப்புக்காக காத்துட்டு இருக்காங்க. அது வரைக்கும் தீய சக்தி கிட்ட மாட்டிக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆவிகளோட தொட்டு வெளியே வந்து சாதாரண மக்களா வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாய்ஸ் ஓவர் கட்டாது. அதுக்கப்புறம் 500 ஆண்டுகள் கழிச்சு காட்டுறாங்க. காட்டுக்குள்ள ஒரு வேட்டைக்காரன் ஜாலியா நடந்து போயிட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு பின்னாடி வித்தியாசமான சத்தமெல்லாம் கேக்குது. இவனை யாரோ துரத்துற மாதிரி இருக்கு. உடனே அங்கிருந்து வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். அப்போ ஒரு மரத்தோட வேர் தடிக்கு பொத்துன்னு கீழே விழுந்துடுறான். கீழே விழுந்தவன் அண்ணாந்து பாக்குறான். அவனுக்கு முன்னாடி நிறைய பொணங்கள்லாம் அப்படி கோரமா தூக்கு போட்டு தொங்கிட்டு இருக்கு. இதை பாக்குறவனுக்கு அப்படி செம பீதியா இருக்கு. அப்ப அவனுக்கு பின்னாடி வித்தியாசமான சத்தம் கேக்குது. என்னன்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறான். பார்த்தா நிறைய டீமன்ஸ் எல்லாம் கையில விளக்கு ஏந்திட்டு அப்படி இவனை நோக்கி நடந்து வராங்க. அதுல ஒரு டீமன் டக்குனு இவனை பாக்குது. உடனே அவன் கத்த ஆரம்பிக்கிறான். அப்படியே இந்த இடத்துல சீனா கட் பண்றாங்க. அடுத்து லாம்பா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நகரத்தை காட்டுறாங்க. அங்க போ குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தன் மாநில லெவலில் நடக்கும் பாட்டு போட்டியிலையும் கவிதை போட்டியிலையும் கலந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிட்டு வரான். இதை தெரிஞ்ச ஊர் மக்கள் எல்லாம் செமையா பாராட்டி தள்ளுறாங்க. இதுக்கிடையில 2 நரிங்க வேற பக்கத்துல இருக்கிற கோயில ஏறி பார்த்துட்டு இருக்கு. அதுல வெள்ளை கலர்ல ஒரு நரி இருக்கு, ரெட் கலர்ல ஒரு நரி இருக்கு. வெள்ளை கலர்ல இருக்கிற நரி தான் நம்ம படத்தோட ஹீரோயின். பக்கத்துல ரெட் கலர்ல இருக்கிறது ஹீரோயினோட தங்கச்சி. அப்ப பேச்சு வாக்குல பக்கத்துல இருக்கிற தங்கச்சி ஹீரோயின்ட்ட, அக்கா உனக்கு நல்லா தெரியுமா, இத்தனை வருஷம் ஆயிடுச்சுல, வண்டிக்குள்ள இருக்கிற போதான் உன்னோட முன்னாள் கணவரா, எனக்கு நல்லா தெரியும், அதை என்னால ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. இதே டைம்ல போ அப்படின்னு சொல்லப்படக்கூடியவன் வண்டியை விட்டு வெளியே வரான். இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. வந்தவன் வீட்டுக்குள்ள போயிடுறான். அதுக்கப்புறம் இந்த ஊரை சேர்ந்த எல்லா மக்களுமே ஹீரோவை பாராட்டுறதுக்காக கையில கிஃப்டால எடுத்து வீட்டுக்குள்ள வராங்க. ஹீரோயினும் ஹீரோனோட தங்கச்சியும் நாம இந்த மாதிரி நிறைய உருவத்துல வீட்டுக்குள்ள போக முடியாது அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தர் பெயிண்டிங் எடுத்துட்டு போறான். அந்த பெயிண்டிங்ல போய் 2 பேரும் பூந்துக்கிறாங்க. அவன் போய் பெயிண்டிங்கை வீட்டுக்குள்ள ஒரு இடத்துல மாட்டிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயினும் ஹீரோனோட தங்கச்சி இந்த பெயிண்டிங் விட்டு வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்த ஹீரோயின் அவங்களோட அவசர புத்தினால நரியோட சக்தியை பயன்படுத்திடுறாங்க. அது மூலியமா எங்களோட 2 காதும் பெருசாயிடுது. இதை பார்த்த ஹீரோனோட தங்கச்சியோ, அக்கா ஊர் மக்கள் மட்டும் உன்னோட காதை இப்படி பார்த்தாங்கன்னா நம்ம சும்மாவே விட மாட்டாங்க, செம பிரச்சனை ஆயிடும். உங்களுக்கே நல்லா தெரியும், புனித மலையை சேர்ந்த 3 வீரர்கள் எப்படா வாய்ப்பு கிடைக்கும் டீமன் அழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஹீரோனும் என்னைய மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட காதை மட்டும் பழையபடி சின்னதாக்கிடுறாங்க. அப்படியே கட் பண்ணா அடுத்து நகரத்துக்குள்ள இருக்கிற ஒரு பாரை தான் காட்டுறாங்க. அங்க இருக்கிற நிறைய பொண்ணுங்க அங்க இருக்கிற ஆம்பளைங்க எல்லாத்தையும் விழுந்து விழுந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. வேண்டாங்கிற அளவுக்கு தண்ணியை ஊத்தி கொடுத்து போதையாக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு கருப்பட ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒருத்தன் கட்டு மஸ்தா குடிமையெல்லாம் வச்சுக்கிட்டு வரான். இதுக்கப்புறம் இவனை குடிமைக்காரன் அப்படின்னு சொல்லிக்கிறேன். குடிமைக்காரனை பார்த்த பார் ஓனர் பொண்ணு உடனே அவன்கிட்ட போயிட்டு, சார் நீங்க மட்டும் ஏன் சும்மா நின்று இருக்கீங்க, உட்காந்து 2 பெக்க போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊத்தி கொடுக்க பாக்குறா. இவன் சாதாரண ஆள் கிடையாது. ஹீரோனோட தங்கச்சி கூட புனித கோயில சேர்ந்த 3 சீடர்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாள். அதுல ஒருத்தன் தான் இவன். அந்த பார் ஓனர் பொண்ணு அசந்த நேரமா பார்த்து ஒரு மந்திர ஊசி எடுத்து களத்துல குத்திடுறான். அது மூலியமா அவரோட உண்மையான உருவம் தெரிய வருது. இங்க இருக்கிற எல்லா பொண்ணுங்களுமே மனசு ரூபத்துல இருக்கிற சிலந்தி அரக்கிகள். அதுக்கப்புறம் எல்லாருமே சிலந்தி ரூபத்துக்கு மாறி அங்க இருக்கிற எல்லா ஆம்பளைங்களையும் வேட்டையாட பாக்குறாங்க. இதை பாக்குற குடிமைக்காரனும் தனியால எல்லா சிலந்திங்க கூட சண்டை போட்டு இருக்கான். இவனால இவனோட கத்திய கையில தொடாமே கண்ட்ரோல் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இவன் இருக்கிற இடத்துல பக்கத்துல கொஞ்சம் டிஸ்டன்ஸ்க்குள்ள இவனால மறைஞ்சு போக முடியும். அந்த சக்தியும் பயன்படுத்தி எல்லா சிலந்திங்களையும் அடி போட்டு பிரிச்சு எடுத்துறான். கடைசியா ஓனர் பொண்ணு மட்டும் உயிரோடு இருக்கா. அவ சாதாரண ஆள் கிடையாது. அவரோட சக்தியை பயன்படுத்தி அங்க லட்சக்கணக்கான சிலந்திங்களை வர வைக்கிறா. இதை பார்த்த ஹீரோவோ அவனோட சக்தியை பயன்படுத்தி கையில ஒரு வாழை வர வைக்கிறான். அந்த வாழை 4 பக்கமும் சொல்லறான். அதுல இருந்து வர மந்திர சக்தி மூலியமா அங்க இருக்கிற எல்லா சிலந்திங்களும் அழிஞ்சு போயிடுது. மறுபடியும் அவ லட்சக்கணக்கான சிலந்திங்களை அங்க வர வைக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோ கடுப்பாயிட்டு அவன் வாழை சுத்தி அப்படியே தரையில ஒரு குத்துறான். அது மூலியமா அந்த பார் அழிஞ்சு போயிடுது.
போயிடுது. அங்க இருக்கிற ஒட்டுமொத்த சிலந்திகள் அழிஞ்சு போயிடுறாங்க. இந்த கேப்ல அந்த ஓனர் போன அங்க எஸ்கேப் ஆயிடுறான். அப்படியே கட் பண்ணா அடுத்து ஹீரோ வீட்டுல ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்கலாம். அந்த இடத்த தான் காட்டுறாங்க. ஹீரோயின் மனச ரூபத்துல மாதிரி அங்க அலைஞ்சிட்டு இருப்பா. இதை பார்த்த ஹீரோட அப்பாவோ இங்க வாமா, நீ யாருமா, யாரையாச்சும் தேடிட்டு இருக்கியா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே ஹீரோயின் பக்கத்துல ஒரு குடிகாரன் நின்று இருப்பான். அவனை போய் பிடிச்சிட்டு அப்பா இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேப்ல ஒரு மந்திர பேப்பரை முதல்ல ஒட்டி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவன் ஹீரோயினோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துறான். என்னம்மா நீ எங்கம்மா போன, உன்னைதான் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். இதை பார்த்த ஹீரோட அப்பாவோ இவனுக்கு இவ்வளவு அழகான பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அப்ப அந்த இடத்துக்கு ஹீரோ வரான். வந்துட்டு அங்க இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் இன்னைக்கு நீங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. கடந்த 10 ஆண்டுகளா இந்த பாடல்களையும் கவிதையும் எல்லாத்துக்கும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். இந்த மாநில லெவல்ல வின் பண்ணது மட்டும் எனக்கு ஒரு வெற்றி ஆகாது. இன்னும் கொஞ்ச நாளில தியான்சோ நகரத்துல அரச வேலைக்கான தேர்வு நடக்குது. அதுல நான் வெற்றி பெற்றா மட்டும்தான் நான் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் முழு பலன் கிடைச்ச மாதிரி. நீங்க எல்லாரும் எனக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பிடுறான். இதை பார்த்த ஹீரோயின் நேரா வீட்டுக்கு வந்து துணியெல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்த தங்கச்சியோ அக்கா எங்க கிளம்பிட்டீங்க அப்படின்னு கேக்குறா. நீங்க நடந்ததை ஃபுல்லா கவனிக்கலையா? ஹீரோ அவனோட பரிட்சைக்காக தியான்சோ நகரத்துக்கு கிளம்புறான். நானும் அவனை பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போவேன். அவனுக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துச்சுன்னா நான் காப்பாத்தி அது மூலியமா நட்பாகி என்னோட காதலை மீட்டெடுக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட தங்கச்சியோ அக்கா இதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேக்குறாங்க. முயற்சி பண்ணா கண்டிப்பா நடக்கும். அது மூலியமா என்னோட காதலை கண்டிப்பா நான் மீட்டெடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட தங்கச்சி அக்கா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே கிளம்புறதுக்கு துணியெல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து குடிமைக்காரனை தான் காட்டுறாங்க. அந்த புனித கோயிலுக்கு வந்துடுறான். அவனுக்கு பின்னாடி இன்னும் 2 பேர் வராங்க. ஒரு தாடிக்காரன் அப்புறம் இன்னொரு பொண்ணு வராங்க. 3 பேருமே போயிட்டு அங்க இருக்கிற குருவை பாக்குறாங்க. என்ன சிலந்தியோட கதையை முடிச்சிட்டீங்களா அப்படின்னு குரு கேட்கறாரு. என்னைய மன்னிச்சுங்க குருவே, எல்லா சிலந்திகளையும் கொண்டுட்டேன், தலைவி மட்டும் தப்பிச்சு போயிட்டா அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட குருவை பரவாயில்ல விட மறுபடியும் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் குடிமைக்காரன் எதுக்காக எங்க 3 பேத்தையும் ஒரே டைம்ல கூப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கறான். பக்கத்துல இருக்கிற தியான்சோ நகரத்துல அடிக்கடி பேய்களோட தாக்குதல் நடக்குதுன்னு கேள்விப்பட்டோம். நீங்க 3 பேரும் உடனே அங்க போய் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட 3 பேருமே வணக்கம் போட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. கட் பண்ணி அடுத்து சிலந்தி இறக்கிய காட்டுறாங்க. அவளை யாரோ ஒருத்தன் கட்டி போட்டு வச்சிருக்கான். அவ முன்னாடி அப்படியே கருப்புல புகை மட்டும் இருக்கு. இந்த கருப்பு புகை தான் நம்ம படத்தோட மெயின் வில்லனோட கண்ணு முன்னாடி 5 பேர்த்த கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அந்த 5 பேர்த்துக்கிட்டையும் நீங்க 5 பேர் இப்ப சண்டை போடுங்க, யாரு ஒருத்தன் உயிரோட இருக்கானோ அவன் மட்டும் இங்க இருந்து உயிரோட போயிடலாம் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட அவங்களும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. கடைசியா ஒருத்தன் மட்டும் உயிரோட இருக்கான். அவன் ஆன்மாவையும் உறிஞ்சுக்கிறான். உறிஞ்சிட்டு முட்டாள் மனசங்க நான் என்ன சொல்ல நம்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிலந்தி இறக்கிக்கிட்ட என்னால ரொம்ப நாளைக்கு இப்படி ஆவி உருவத்திலே இருக்க முடியாது, சீக்கிரம் எனக்கு ஒரு உடம்பு வேணும் அப்படின்னு சொல்றான். தலைவரே நீ மன்னிச்சிருங்க, நானும் எவ்வளவு முயற்சி பண்ணினேன். கடைசி நேரத்துல புனித கோயில சேர்ந்து ஒரு மாவீரரை வந்து எல்லாத்தையும் தடுத்துட்டான் அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட வில்லனுக்கு செமையா கடுப்பாகுது. அவனோட சக்திகளை பயன்படுத்தி அந்த நிறைய தேலை வர வைக்கிறான். அந்த தேல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு செம பெரிய தேல் அரக்கியா உருவாயிடுறான். அதுக்கப்புறம் சிலந்தி அரக்கிக்கிட்ட என்னைக்கு எனக்கு தேவைப்படுற ஆத்மாவை கொண்டு வருவ அப்படின்னு கேட்கறான். தலைவரை இன்னும் எனக்கு 3 நாள் மட்டும் வாய்ப்பு கொடுங்க, அதுக்குள்ள உங்களுக்கு தேவைப்படுற ஆத்மாவை நான் கொண்டு வந்துறேன் அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட வில்லனோ உனக்கு இதுதான் கடைசி சந்தர்ப்பம், இப்ப மட்டும் நீ எதையுமே செய்யலாம், அதுக்கப்புறம் உன்னோட ஆன்மாவை நான் எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிடுறான். கட் பண்ணி அடுத்து தியான்சோ நகரத்தை தான் காட்டுறாங்க. ஊருக்கு மத்தியில் இருக்கிற பழகிற நோட்டீஸ் ஒட்டிட்டு இருக்காங்க. மக்களை நல்லா பாருங்க, கொஞ்ச நாளா ஊருக்குள்ள ஒரு பேய் சுத்திட்டு இருக்கு, எல்லாருமே ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. நடக்கிற எல்லாத்தையுமே பக்கத்துல இருக்கிற கடையில இருந்து குடிமைக்காரன் பார்த்துட்டு இருக்கான். இதே டைம்ல ஹீரோவை காட்டுறாங்க. அவனோட நகரத்தை விட்டுட்டு பக்கத்துல இருக்கிற தியான்சோ நகரத்துக்கு வந்துட்டு இருக்கான். வர வழியில பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு கடையில உட்காந்துட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே இவனை ஃபாலோ பண்ணிட்டு வந்து ஹீரோனோட தங்கச்சி ஒரு மரத்துக்கு நடந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோனோட தங்கச்சி அக்கா நாமளும் 2 நாளா இவனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், இவனுக்கு எந்த ஆபத்து வரலையே நீங்க போய் காப்பாத்துறதுக்கு அப்படின்னு கேக்குறாங்க. கண்டிப்பா அதுக்கான சந்தர்ப்பம் நமக்கு அமையும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அந்த ஹோட்டலுக்கு போயிடுறாங்க. அந்த கடையில 2 ரவுடி பசங்க சாப்பிட்டு இருக்காங்க. பொண்ணுங்களை பார்த்தோன்னே அதுக்கப்புறம் சில்மிஷம் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. இதை பாக்குற ஹீரோக்கு செமையா கோவம் வருது. ஏன்டா உங்களுக்கு வெக்கமா இல்ல இப்படி பொண்ணுங்கிட்ட போய் தப்பா பேசிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேக்குறான். இங்க பாடுற நம்ம ஹீரோவை அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு அடி அடிக்கிறான். ஹீரோ எகிரி போய் பொத்துன்னு விழுந்துறான். அதுக்கப்புறம் ஹீரோ வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துட்டு போறானுங்க. ஹீரோயின் நடுவுல வந்து அந்த 2 பேத்தி அடி போட்டு பிரிச்சு எடுத்துறாங்க. அதுக்கப்புறம் உளுந்த ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே அன்னைக்கு நைட் ஆயிடுது. ஹீரோயின்ட்ட நீங்க 2 பேரும் எங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறான். நாங்க 2 பேருமே தியான்சோ நகரத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஹீரோவோ நானும் பரிட்சைக்காக தியான்சோ நகரத்துக்கு தான் போயிட்டு இருக்கேன், உங்களுக்கு பிரச்சனை நீங்களும் எங்க கூட வண்டியில வரலாம் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட வண்டிக்காரன் ஐயா இந்த காட்டுக்குள்ள ஏதோ 2 பேய்ங்க சுத்திட்டு இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட ஹீரோனோட தங்கச்சி இவன் ஒருத்தன் போதும் நம்ம 2 பேர் டீமன்ஸ் அப்படிங்கறத காட்டி கொடுக்கறதுக்கு அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நேரம் போகுது. எல்லாருமே ஓய்வு எடுக்க போயிடுறாங்க. ஹீரோ மட்டும் தனியா உட்காந்து புக் படிச்சிட்டு இருப்பான். ஹீரோ தனியா உட்காந்துருக்கிறத பார்த்த ஹீரோயின் வந்துச்சு போய் ஹீரோ பக்கத்துல உட்காந்துக்கிறாங்க. ஹீரோ கையில் வச்சிருக்கிற புக்கை பக்கத்துல இருக்கிற பாறையில வச்சிடறான். ஹீரோயின் அதுக்கப்புறம் மந்திர சக்தி போட்டு நிறைய பேப்பர் பொம்மைகள் அங்க வர வைக்கிறாங்க. அந்த பேப்பர் பொம்மைகள்லாம் அந்த புக்கை தூக்கிட்டு போயிட்டு பாறைக்கு முன்னாடி எரிச்சிருதுங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஹீரோ கிட்ட உங்க வண்டிக்காரன் பேய்ங்கெல்லாம் பத்தி சொன்னால அதெல்லாம் உண்மை நீங்க நம்புறீங்களா அப்படின்னு கேட்கறான். பேய்ங்கன்னு ஒண்ணு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல, இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது கெட்டதுங்களா தான் இருக்கும் அப்படின்னு ஹீரோ சொல்றான். இதை கேட்ட ஹீரோயினோ மனசுங்கள் எப்படி நல்லவங்க கெட்டவங்க அப்படின்னு இருக்கீங்களோ அதே மாதிரி பேய்ங்களையும் கண்டிப்பா நல்லவங்க கெட்டவங்க இருக்கும்ல அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இவங்க பேசிட்டு இருக்கும் போது பின்னாடி இருக்கிற தண்ணியில அப்படியே மொட்லி விடுற மாதிரி சத்தம் கேக்குது. தண்ணிக்குள்ள இருந்து சத்தம் வரதை பார்த்த ஹீரோ அவனோட வண்டிக்காரன் தான் தண்ணிக்குள்ள இருந்து ஒளிஞ்சுக்கிட்டு ஆட்டம் காமிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு நினைச்சிட்டு ஒளிஞ்சு விளையாண்டதெல்லாம் போது ஒழுங்கா தண்ணி விட்டு மேல வா அப்படின்னு சொல்றான். அப்ப சடனா தண்ணிக்குள்ள இருந்து செம பெரிய சைஸ்ல ஒரு ராட்சச
மீன் வெளியே வருது. அந்த மீனுக்கு 4 கால் வேற இருக்கு. இதை பார்த்த ஹீரோவோ இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்ட்ட கேட்கறான். நீ எவ்வளவு பேசி தந்தில டீமன்ஸை பத்தி, அந்த டீமன்ஸ் வகையை சேர்ந்தது அந்த அரக்க மீன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அரக்க மீன் இவங்க 2 பேத்தையும் துரத்த ஆரம்பிக்குது. இவங்களும் வேகமா ஓடிட்டு இருக்காங்க. ஓடி வர வழியில அந்த அரக்க மீனுக்கு உயிர சக்தி இருக்கு. அப்படியே சுத்தி இருக்க எல்லாத்தையும் வாய்க்குள்ள இழுத்துருது. ஹீரோ போய் ஒரு இடத்துல சேஃபா ஒளிஞ்சுக்கிறான். ஹீரோ மட்டும் இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. அப்ப அந்த அரக்க மீன் அப்படியே எகிரி வந்துட்டு ஹீரோட வாய்க்குள்ள போட்டு முழுங்கிடுது. இதை பார்த்த ஹீரோக்கு அந்த இடத்துல மயக்கமே வந்துருது. அப்ப சடனா அந்த அரக்க மீன் அங்க இருந்து மறைஞ்சு போயிடுது. அந்த இடத்துல ஹீரோயினும் ஹீரோட தங்கச்சி தான் நின்றுட்டு இருக்காங்க. இது மூலியமா நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, ஹீரோட தங்கச்சி அப்படி அரக்க மீனா மாறி ஹீரோனை முழுங்குற மாதிரி ஹீரோவை பயப்படுத்தி இருக்காங்க. அது மூலியமா இங்க 2 பேரும் நல்லா க்ளோஸ் ஆவாங்க அப்படின்னு நினைச்சிருக்காங்க. ஆனா இவங்க நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. ஹீரோ மயக்கம் போட்டு விழுந்துறான். அடுத்த நாள் காலையில ஹீரோ மயக்கத்துல இருந்து கண்ணு முழிக்கிறான். கண்ணு முழிச்சு பார்த்தா அந்த இடத்துல ஹீரோயின், ஹீரோனோட தங்கச்சி, வண்டிக்காரன் எல்லாருமே உயிரோட தான் நின்றுட்டு இருக்காங்க. உடனே அவன் மீன் 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 கத்த ஆரம்பிக்கிறான். இதை பார்த்தா வண்டிக்காரனும் என்னையா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். நேத்து நைட் நான் செம பெரிய ஒரு மீனை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். நேத்து நைட் நீங்க பாத்தீங்களா? நேத்து நைட் நீ தூங்குனவர் இப்பதான் முழிக்கிறீங்க அப்படின்னு சொல்றான். ஒருவேளை நம்ம கனவுதான் கண்டிருப்போமோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கே தோண்ட ஆரம்பிச்சிருது. ஹீரோவே நம்ப வச்சிடறானுங்க. அப்படியே கட் பண்ணி தியான்சோ நகரத்துல இருக்கிற ஒரு விடுதி தான் காட்டுறாங்க. அங்க தங்கி இருந்த எல்லாத்தையும் யாரோ கொண்டிருக்காங்க. இதை விசாரிக்க வந்த காவலர்கள் எல்லாம் இது கண்டிப்பா தீய சக்திகள் தான் பண்ணிருக்கோம். இந்த தகவலை ஃபர்ஸ்ட் புனித கோயில் இருக்கிற சிஷியர்களுக்கு எல்லாம் தெரியப்படுத்துங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த 3 சீடர்களும் வந்துடுறாங்க. வந்த சீடர்கள் இங்க இருக்கிற காவலர்கிட்ட என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அவங்க நடந்ததெல்லாம் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இந்த கேஸை சீக்கிரம் முடிங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த தாடிக்காரன் அவன் கையில வச்சுக்கிற மந்திர பேனா மூலியமா ஒரு செம பெரிய ஒரு போர்ட்டலை உருவாக்குறான். குடுமிக்காரனும் தாடிக்காரனும் இந்த போர்ட்டலுக்குள்ள போறாங்க. நடந்த எல்லா விஷயமே சின்ன இல்யூஷனுமே திருப்பி நடக்க ஆரம்பிக்குது. எல்லாருமே சந்தோஷமா தான் இருந்திருக்காங்க. அப்ப எதையோ ஒன்று பார்த்து எல்லாரும் பயந்து பின்னாடி ஓடி இருக்காங்க. சின்ன சிலந்தி வேலை மாதிரி ஏதோ ஒன்று வந்து இவங்க எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா உத்தரத்துல தொங்க விட்டுருக்கு. இதை பார்த்து முடிச்சோன்னே கண்டிப்பா இது எல்லாமே டீமன்ஸோட வேலை தான். இந்த நகரம் ரொம்ப ஆபத்துல இருக்கு. இதை பத்தி எல்லாம் நம்ம மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட காவலர்களோ மக்கள் எல்லாம் பேய் இருக்குன்னு சொன்னா நம்பவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட சீடர்களோ மக்கள்கிட்ட எப்படி அந்த மந்திர பேப்பரை சேர்த்துங்கிற வழி எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதே டைம்ல ஹீரோ சொன்ன மாதிரியே ஹீரோயினியும் ஹீரோட தங்கச்சியும் கூட்டிட்டு பக்கத்துல இருக்க தியான்சோ நகரத்துக்கு வந்துடுறான். மேடம் இங்க பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருக்கு, நீங்க வேணா அதுல போய் ரெஸ்ட் எடுத்துட்டுருங்க, நான் போட்டிக்கான என்னோட பேரை கொடுத்துட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோட வண்டிக்காரனும் அங்க இருந்து கிளம்புறாங்க. ஹீரோவும் ஹீரோட வண்டிக்காரனும் அங்க இருக்கிற வீதியில போயிட்டு இருக்காங்க. அப்ப வழியில தாடிக்கார ஒரு மேடை போட்டு வச்சிருக்கான். மக்களை இங்க பாருங்க, உங்க ஊர்ல கண்டிப்பா பேய்கள் இருக்கு, அதுகிட்ட இருந்து உங்க உயிரை காப்பாத்திக்கணும்னா எங்ககிட்ட இருக்கிற மந்திர பேப்பரை நீங்க கண்டிப்பா பயன்படுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட மக்களோ எங்க ஊர்ல பேய் இருக்கு பிசாஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்தி காசு புடுங்க பாக்குறியா, நாங்களும் நம்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இல்ல நீங்க இங்க பாக்குற ஒவ்வொரு பேப்பர்லயுமே ஒரு பேய் தான் அடைச்சு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்பாத மக்களோ அப்படின்னு எங்களுக்கு காட்டு, அப்பதான் நாங்க நம்புவோம் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு பேப்பர் எடுத்து உதறான். அதுக்குள்ள வந்து ஒரு பன்னி மூஞ்சா இருக்கான் வெளியே வந்து விழுறான். உளுந்த பன்னி மூஞ்சா இருக்கான் பார்க்கறதுக்கு தம்மா தொண்டு இருந்தாலும் எகிரி அப்படி தாடிக்காரனை மூஞ்சில நங்கு நங்குன்னு குத்த ஆரம்பிக்கிறான். அது மூலியமா அவன் கடவா பிள்ளைய உடஞ்சு வெளியே வந்து விழுந்துருது. கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த புனித கோயிலை சேர்ந்த அந்த பொண்ணு வந்துடுறா. வந்துட்டு அந்த பன்னி மூஞ்சி வாயா இருக்குன்னா போட்டு அடி பிரிச்சு எடுக்கிறா. ஓங்கி ஒரு உத விடுறா. எகிரி போயிட்டு மட்டும் அந்த பேப்பருக்குள்ளேயே லாக் ஆயிடறான். இதை பார்த்த மக்கள் இனிமேல் நம்பாமையா இருப்பாங்க. உடனே நானும் நீனும் போட்டி போட்டு அந்த மந்திர பேப்பரை வாங்கிக்கிறாங்க. ஹீரோட வண்டிக்காரனும் போயிட்டு ஹீரோக்காவையும் அவனுக்காவையும் 2 மந்திர பேப்பர் வாங்கிட்டு வந்திருப்பான். அதுல ஒன்னு ஹீரோ கொடுத்துறான். அதுக்கப்புறம் 2 பேரும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அப்படியே அன்னைக்கு நைட் ஆயிடுது. ஹீரோனை பக்கத்துக்காக ஹீரோ ஹோட்டலுக்கு வரான். தங்கச்சிக்காரி ஹீரோ வேகமா கூட்டிட்டு வரா. அக்கா உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ள விட்டுட்டு கதவை லாக் பண்ணிடுறா. அதுக்கப்புறமா ஹீரோ கதவை திறந்து வெளியே வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக வெளியே மந்திர பேப்பர் மூலியமாவும் லாக் பண்ணிடுறா. உள்ள போன ஹீரோக்கு எதுக்காக தங்கச்சிக்காரி இப்படி பண்ணா அப்படிங்கிற விஷயமா அவனுக்கு புரியல. கரெக்டா அந்த இடத்துக்கு இவ்வளவு நேரம் அடக்கொடக்கமா ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்த ஹீரோயின் அரைங்குறையுமா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து நிக்கிறாங்க. இதை பாக்குற ஹீரோக்கு அப்படியே வெக்கமே வந்துருது. நான் ஏதோ தப்பான நேரத்துல வந்துட்டு இருக்கு, சரி நான் போயிட்டு அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்றான். இல்ல நீங்க சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. எப்ப நான் உங்களை மொத டைம் பார்த்தனோ அப்பயே உங்களை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். என் பக்கத்துல வந்து ஒரு முத்தம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட மந்திர சக்தியை பயன்படுத்தி அந்த மந்திர பேப்பர் மூலமா ஹீரோ அப்படியே பக்கத்துல கூட்டிட்டு வராங்க. பக்கத்துல அந்த ஹீரோட கையை தொடறாங்க. சாக்கு அடிச்ச மாதிரி எகிரி போயிட்டு விழுவுறாங்க. என்னாச்சுன்னா ஹீரோ அந்த மந்திர பேப்பர் வச்சிருப்பான். அது மூலியமா தான் ஹீரோயின் அப்படியே தூக்கி அடிச்சிருக்கும், பொத்துன்னு போய் விழுந்திருப்பாங்க. ஆனா இப்ப பிரச்சனை அது மட்டும் கிடையாது. அந்த மந்திர பேப்பரோட தாக்குதல்னால ஃபர்ஸ்ட் ஹீரோனோட காது நரி மாதிரி பெருசா மாற ஆரம்பிக்குது. உடனே ஹீரோயின் காது மேல கை வச்சுட்டு ஹீரோ கிட்ட சரி ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புங்க, அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். அப்ப மறுபடியும் அந்த மந்திர பேப்பரோட ஒளி இவங்க மேல பட ஆரம்பிக்குது. இவங்க மறைச்சு வச்சிருந்த அந்த 9 வாள் வெளியே வந்தது. இதை பாக்குற ஹீரோக்கும் செம ஷாக்கா இருக்கு. அப்படின்னா நீ ஒரு டீமனா, என்னை ஏமாத்தி கொல்ல பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்றாங்கிற விஷயத்த நீங்க கேளுங்க. சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி உங்களோட முன்ஜென்ம பிறப்புல நாம 2 பேரும் காதலிச்சோம். நீங்க என்னோட உயிரை காப்பாத்துறதுக்காக உங்களோட இதயத்தை கொடுத்துட்டு இறந்து போயிட்டீங்க. அதுல இருந்து 500 ஆண்டுகளா நான் உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன். அப்படி இப்படின்னு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ இதை எதையுமே நம்ப மாட்டேங்கிறான். என்னோட அப்பா அப்பவே எனக்கு கிளம்பி வரும்போது என்கிட்ட சொன்னாரு, தீய சக்திகள் உன்னை நம்பறதுக்காக என்ன கதை வேணாலும் சொல்லும், அதை நீ நம்பிராத அப்படின்னு சொன்னாரு. உன்னைய பார்க்கும்போது அந்த விஷயம் உண்மை அப்படிங்கிறது எனக்கு தெரிய வருது. ஃபர்ஸ்ட் இந்த கதவை தர அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் கிளம்புறதுக்கு முன்னாடி இனிமேட்டு என்னோட வாழ்க்கையில நான் நீ திருப்பி சந்திக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் தியான்சோ தலைநகரம் நோக்கி கிளம்பி போறான். ஏன்னா அவனுக்கு தேர்வு அங்கதான் நடக்கும். வண்டி எடுத்து தலைநகரம் நோக்கி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அப்ப வண்டிக்காரன் சொல்லனா வண்டி நிறுத்திடுறான். என்னன்னு பார்த்தா இந்த ஊர்ல இன்னைக்கு விளக்கு திருவிழா, வண்டி எடுத்து இந்த கூட்டத்துக்குள்ள போக முடியாது. இதை பார்த்த ஹீரோவோ இன்னும் கொஞ்ச நேரம் கூட என்னால இங்க இருக்க முடியாது, சரி வண்டி ஓரமா நிறுத்து, இங்க இருந்து நடந்து
நடந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவனே இறங்கி நடந்து போயிடுறாங்க. அடுத்து ஹீரோனை தான் காட்டுறாங்க. ஹீரோ தன்னை விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இதுக்கிடையில வில்லனோட ஆளுங்களான தேல் பொண்ணும் சிலந்தி பொண்ணும் விளக்கு திருவிழாவை கொண்டாடுற மாதிரி அப்படியே கூட்டத்தோட கூட்டமா இந்த ஊருக்குள்ள கலந்துடுறாங்க. இதே டைம்ல ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோட வண்டிக்காரன் ஹீரோ கிட்ட இந்த விளக்கு திருவிழா எதுக்காக கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அந்த காலத்துல ஒரு ஐதீகம் இருந்துச்சு, இந்த விளக்கு திருவிழா அன்னைக்கு இதுல வர ஸ்மெல்ல மக்கள் நுகர்ந்தாங்கன்னா எங்களோட ஆயில் நீடிக்கும் அப்படிங்கிற ஐதீகம் இருந்துச்சு அப்படின்னு சொல்றான். என்ன அரக்கர்கள் மாதிரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அவங்க ஜாலியா பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதே டைம்ல சிலந்தி இறக்கி அங்க இருக்கிற எல்லா மக்களோட ஆத்மாவையும் உரிய ஆரம்பிக்கிறா. இதை ஹீரோயினோட தங்கச்சி ஹோட்டல்ல இருந்து பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோக்கு ஏதோ ஆபத்தா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பறந்து வராங்க. அதுக்கப்புறம் சிலந்தி இறக்கி அங்க இருக்கிற எல்லா மக்களோட ஆத்மாவையும் உரிய ஆரம்பிக்கிற தீய சக்திகள் மூலியமா ஒரு கட்டத்துல அப்படியே ஹீரோட ஆத்மா உரியலான்னு வரா. கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த குடிமிக்காரன் வந்துறான். வந்த குடிமிக்காரன் தனியா அப்படியே அந்த சிலந்தி இறக்கி கூட சண்டை போட்டு இருக்கான். அசால்ட்டா சமாளிச்சிட்டு இருக்கான். அப்படியே இன்னொரு பக்கம் அந்த புனித கோயில சேர்ந்த 2 சீடர்களும் அவங்க இருக்கிற மந்திர பேப்பர் மூலியமா அங்க இருக்கிற தீய சக்திகள் எல்லாம் ஒரு பொட்டி மாதிரி ஒன்று உருவாக்கி அதுக்குள்ள அடைச்சிடறாங்க. அதுங்களும் அதுல இருந்து வெளியே வரான்னு எவ்வளவு முயற்சி பண்ணுது, ஆனா அதுங்களால வெளியே வர முடியல. ஹீரோவும் ஹீரோட வண்டிக்காரனும் உயிருக்கு பயந்துட்டு அங்க இருந்து தப்பிச்சு போறான்னு பாப்பாங்க. கரெக்டா பார்த்தா தேல் அறுக்கி முன்னாடியே மாட்டிக்குவாங்க. தேல் அறுக்கி ஹீரோட ஆத்மா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வரா. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துடுறாங்க. ஹீரோனை பார்த்தாவளோ என்னமா அப்பாவி பொண்ணு, ஃபர்ஸ்ட் உன்னோட ஆத்மா எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வரா. ஹீரோயின் நொடி பொழுதுல இங்க மந்திர சக்தியை பயன்படுத்தி அவளை அடிச்சு தூக்கி எறிஞ்சிடறாங்க. அதுக்கப்புறம் என்னோட 9 வாளையும் வெளியே கொண்டுறாங்க. இதை பார்க்கற அவளுக்கு அப்படியே செம ஷாக்கா இருக்கு. ஏன்னா ஆவிய போல அலைஞ்சிட்டு இருக்கிற வில்லனுக்கு மறுபடியும் மனிதனோட உடம்பு கிடைக்கணும்னா 9 வால் நரியோட சக்தியா கொண்ட ஹீரோனோட உடம்புக்குள்ள ஒரு ஆத்மா முத்து இருக்கும், அது கிடைச்சாவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சிலந்தி இறக்கியும் தேல் இறக்கியும் பேசிட்டு இருக்காங்க. அதனால மீன்மேட்டு மக்களோட ஆத்மாவில எடுக்க தேவையில்லை, இந்த முத்து இருந்தாவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு மனித உருவத்துல இருந்து மறுபடியும் எங்களோட தேல் உருவத்துக்கும் சிலந்தி உருவத்துக்கும் மாறி ஹீரோனை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோனை அசால்ட்டா சமாளிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சிலந்தி இறக்கி ஹீரோவை தாக்கலான்னு போறா. ஹீரோ போய் காப்பாத்திடுறாங்க. அதுக்கப்புறம் தேல் இறக்கி ஹீரோவை அட்டாக் பண்ண வரா. அப்ப ஹீரோயின் நடுவுல வந்துடுறாங்க. அவ உடம்புல அந்த தேலோட கொடுக்கு கொத்திடுது. ஹீரோனோட உடம்புல கொஞ்சம் கொஞ்சமா தேலோட விஷம் ஏற ஆரம்பிக்குது. இந்த நிலைமையிலும் தன்னோட முழு சக்தியும் பயன்படுத்தி அவங்க 2 பேரையும் அட்டாக் பண்றாங்க. அவங்க 2 பேரும் எகிரி போய் பொத்துன இடத்துல விழுந்துடுறாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த குடுமிக்காரன் வந்துடுறான். வந்துட்டு அவனோட முழு சக்தியும் பயன்படுத்துறான். இது மூலியமா சிலந்தி இறக்கி அதே இடத்துல இறந்து போயிடுறா. இந்த கேப் தேல் இறக்கி அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறா. அதுக்கப்புறமேட்டு அந்த புனித கோயில சேர்ந்த 3 பேருமே தேல் இறக்கிய பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து மறைஞ்சு போயிடுறாங்க. அடுத்து ஹீரோனை காட்டுறாங்க. உடம்புல கொஞ்சம் கொஞ்சமா விஷம் ஏறிட்டு இருக்கு. இதை பார்த்த ஹீரோவோ அவன் நல்லா இருக்கா, எந்த பிரச்சனையும் கிடையாதுல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட தங்கச்சிட்ட கேட்கறான். எல்லா பிரச்சனையும் காரணம் நீதான், கடந்த 500 ஆண்டுகளா உன்னை திருப்பி சந்திக்க மாட்டோமா, இழந்த காதல் நமக்கு திருப்பி கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கிட்டு இருந்தா. ஆனா நீ என்ன பண்ணுன, இவரோட உண்மையான அன்பை நீ புரிஞ்சுக்காம இவ அரக்கி அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி வச்ச அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இவங்க பேசிட்டு இருக்கும்போது கூட ஹீரோன் அப்படியே மயக்கத்திலேயே ஹீரோட பேரை தான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோ பக்கத்துல உட்காந்து கவனிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோனோட தங்கச்சியும் வண்டிக்காரனும் வெஸ்த முறிக்கிற மருந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இதே டைம்ல தப்பிச்சு போன தேலருக்கு தான் காட்டுறாங்க. தலைவரே நீங்க மன்னிச்சிருங்க, மக்களோட ஆன்மாவை என்னால எடுத்துட்டு வர முடியல. ஆனா இவ்வளவு நாள் நீங்க எதிர்பார்த்திருந்த 9 வால் நரியோட சக்தியை கொண்ட ஹீரோன் நான் கண்டுபிடிச்சேன். தியான்சோ நகரத்துல தான் இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட வில்லனோ நல்லதா போச்சு, இவ்வளவு நாள் எதிர்பார்த்திருந்த விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்றான். தலைவர் எனக்கு இன்னொரு வாய்ப்பை மட்டும் கொடுங்க, எப்படியாச்சும் அவளை கொண்டு அந்த முத்தை எடுத்துட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்றான். இனிமேட் நீ எதையுமே செய்ய வேண்டாம், உன்னோட ஆத்மாவை எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஆத்மா ஃபுல்லா உறிஞ்சிடறான். அதுக்கப்புறம் அவனோட சக்தியை பயன்படுத்தி பாதி தேலாவும் பாதி மனசாவும் இன்னொருத்தையும் உருவாக்குறான். அதுக்கப்புறம் வில்லனோ இப்ப உருவாக்குன அந்த தேலும் அங்க இருந்து கிளம்புறாங்க ஹீரோனை நோக்கி. அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் காலையில ஹீரோனை தான் காட்டுறாங்க. மயக்கத்துல இருந்து கண்ணு முழிச்சிடறாங்க. பார்த்தா ஹீரோ பக்கத்துல ஏதாவது உட்காந்துட்டு இருக்கான். இதை பார்க்கற ஹீரோனுக்கும் சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட இப்பயாச்சும் அவனோட காதலை புரிஞ்சுக்கிட்டே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்ட ஹீரோ நீ எதையுமே தப்பா புரிஞ்சுக்காத, நீ தெரிஞ்சோ தெரியாம என்னோட உயிரை காப்பாத்திட்ட, அது மட்டும் தான் காரணம், அதனாலதான் உன்னை பாத்துக்கிட்டேன், வேற எந்த காரணமும் கிடையாது. சரி எனக்கு இன்னைக்கு அரசு வேலைக்கான தேர்வு, நாங்க கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜியான்சோ தலைநகரத்துக்கு கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோனோட தங்கச்சியும் ஹீரோட வண்டிக்காரனும் வந்து ஹீரோனை பாக்குறாங்க. பார்த்தா பெட்ல ஹீரோனை காணோம். நேரம் போகுது. அதுக்கப்புறம் அப்படியே நைட் ஆயிடுது. டியான்சோ கிராமத்தை சேர்ந்த மக்கள்லாம் வழக்கம் போல அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப வானத்தை பாக்குறாங்க. வானம் ஃபுல்லா கருப்புல எல்லாம் மாற ஆரம்பிக்குது. அந்த இடத்துக்கு நிறைய டீமன்ஸ் எல்லாம் கையில விளக்கு எடுத்துட்டு வராங்க. இதை பார்த்து பதறி போன மக்கள் அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குள்ள வில்லன் வலுக்கட்டாயமா அவங்களோட ஆன்மாவெல்லாம் உறிஞ்சிடறான். அடுத்து ஹீரோவை காட்டுறாங்க. ஜியான்சோ தலைநகரத்துக்கு போனவன் நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள ஒரு இடத்துல ஃபயர் கேம்ப் போட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துக்கு 3 ஓனா இங்க வந்துருது. ஹீரோக்கே தெரியாம ஹீரோயின் வந்து நிறைய ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாங்க. வந்த ஹீரோயின் அங்க இருக்கிற 2 நரியும் கூட சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஏற்கனவே எங்களுக்கு அடிப்பட்டதுனால ஒரு கட்டத்துல முடியாம போயிடுது. பொத்துன்னு விழுந்துடுறாங்க. அப்ப கரெக்டா ஹீரோ கண்ணை முழிச்சிடறான். கண்ணை முடிச்சுட்டு கையில நெருப்பந்தத்தை எடுத்துட்டு அங்க இருக்கிற ஓனா எல்லாம் துரத்தி விட்டுறான். அதுக்கப்புறம் முடியாத கிடக்கிற ஹீரோனை தூக்கி கூடையில போட்டு அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே ஹீரோனை இறக்கி விட்டுறான். இறக்கி விட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருக்கான். ஹீரோயின் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க.
உடனே ஹீரோயின்ட்ட நீ ஒரு டைம் என்னோட உயிரை காப்பாத்தினேன், நான் ஒரு டைம் என்னோட உயிரை காப்பாத்திட்டேன், நீ கணக்கு நேராயிடுச்சு, ஒழுங்கு உன் தங்கச்சி திருப்பி போயிடு அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோயின் எதையுமே கேட்காம பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே வராங்க. ஒரு கடத்துல ஹீரோனுக்கு செமையா அடிபட்டதுனால முடியாம பொத்துன்னு விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஹீரோனை தூக்கி குடியில் வச்சுட்டு நடக்க ஆரம்பிக்கிறான். அப்படியே கட் பண்ணி நகரத்துக்குள்ள வில்லன் அட்டாக் பண்ண இடத்தை தான் காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு புனித கோயில சேர்ந்த 3 சீடர்களை வந்துடுறாங்க. வந்து இறந்தவங்களோட உடம்பெல்லாம் பாக்குறாங்க. எல்லாரும் அப்படியே அந்தரத்துல மேந்துட்டு இருக்காங்க. இதை பாக்குற 3 பேத்துக்கு செம ஷாக்கா இருக்கு. அதுக்கப்புறம் என்னோட மந்திர சக்தியை பயன்படுத்தி எப்படி அந்தரத்துல மேந்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாங்க. எப்படி அந்தரத்துல மேந்துட்டு இருப்பாங்கன்னா இறந்தவங்களோட ஒருத்தரோட உடம்புல கூட இதே இருக்காது. அதுக்கப்புறம் அவங்களோட ஆன்மாவை உறிஞ்சிடறாங்க. இதை தெரிஞ்சுட்டு 3 பேரும் எந்த டீமனுக்கு வந்து மனித உருவம் இல்லையோ அந்த டீமன் தான் வந்து ஆன்மாவையும் இப்படி இதயத்தையும் உறிஞ்சுக்கும், ஏதோ பெரிய ஆபத்து வரப்போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. மெயின் வில்லனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோனை தூக்கிட்டு தேர்வு நடக்கிற தலைநகரத்துக்கு வந்துடுறான். பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு ஹீரோனோட தங்கச்சி ஹீரோட வண்டிக்காரனும் வந்துடுறாங்க. எங்க போனீங்க நீங்க 2 பேர், இப்படியா சொல்லாம கொள்ளாம கிளம்பி வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இதை கேட்ட ஹீரோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அடிபட்டு இருக்கு, அதுக்கு மருந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற அறைக்கு போயிட்டு மருந்து போட்டுடுறான். ஹீரோனுக்கு அப்படியே கொஞ்சம் சரியாயிடுது. அதுக்கப்புறம் நரி உருவத்துல இருந்து மனச உருவத்துக்கு வந்துடுறாங்க. உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்தை காட்டணும், என்னோட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டு போறாங்க. உண்மையாலுமே ஹீரோ ஹீரோயினை யாரு, அவங்க எப்படி சந்திச்சாங்க, 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோனோட அப்பா அம்மா இறந்தல இருந்து ஹீரோயின் தனிமையா தான் வாழ்ந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் எளிய வேட்டையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நரி உருவத்துக்கு மாதிரி காட்டுக்குள்ள போயிருக்காங்க. அப்ப அங்க அந்த வேட்டைக்காரன் ஹீரோனை வெளில விட்டு பிடிச்சிடறான். இதை பார்த்துட்டு இருந்த ஹீரோவோ அந்த நரி பார்க்கறதுக்கு அழகா இருக்கு, நான் வேணா வளர்த்திக்கிறேன், இதுக்கான காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அவனும் கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு போயிடறான். அதுக்கப்புறம் தான் ஹீரோ வளர்த்திருப்பான். ஒரு கட்டத்துல ஹீரோயின் வந்து மனசு உருவத்துக்கு மாறி இருப்பாங்க. இதை பார்த்த ஹீரோக்கு நீ மனசியா இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல டீமனா இருந்தாலும் பரவாயில்ல, என்னோட காதல் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு மலையை பொரிய ஆரம்பிச்சிருப்பான். ஒரு கட்டத்துல 2 பேரும் கல்யாணம் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் தீய சக்திகள் ஹீரோனை அட்டாக் பண்ணிருப்பாங்க. ஹீரோ வந்து ஹீரோனை காப்பாத்துக்காக தன்னோட இதயத்தை கொடுத்துட்டு இறந்து போயிருப்பான். இந்த கதையெல்லாம் அப்படி ஹீரோ கிட்ட சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா காதல் வர ஆரம்பிக்குது. அப்படியே அன்னைக்கு நைட்டு ஹீரோவை காட்டுறாங்க. ஒரு இடத்துல உட்காந்து எதையோ எழுதிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அப்படியே உட்காந்து தூங்கிடுறான். இதை பாக்குற ஹீரோனும் ஹீரோக்கு குளிரும் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட் எடுத்து வந்து போத்தி விடுறாங்க. அப்ப அங்க இருக்கிற பேப்பரை பாக்குறாங்க. பார்த்தா ஹீரோனை தான் அச்சஸ் எல்லாம் உறைஞ்சு வச்சிருப்பான். இதை பாக்குற ஹீரோனும் எல்லாமே சீக்கிரம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை எழுதி வச்சுட்டு போயிடுவாங்க. அடுத்த நாள் காலையில ஹீரோவை காட்டுறாங்க. தேர்வு எழுதுற அந்த இடத்துக்கு வந்துடுறான். அவங்களுக்கு தகுந்த மாதிரி கவிதைகளும் பாடலும் எழுதிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு வெளில வந்துடுறான். வந்த வெளில அங்க இருக்க எல்லாத்தையும் அப்படியே வேட்டையாட ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் பேர் உயிரோட இருக்கீங்களா கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க, எங்களை உயிரோட விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. யாருக்கு 9 வால் நிறைய தெரியுமோ அவங்கள மட்டும் தான் உயிரோட விட போறேன் அப்படின்னு சொல்றான். ஆனா எல்லாருமே அமைதியா இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரையா வேட்டையாட ஆரம்பிக்கிறான். அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு குடிமிக்காரன் வந்துடுறான். வந்துட்டு வில்லன் கூட சண்டை போட்டு இருக்கான். மித்த 2 பேர் வந்து வெளியே இருக்கிற அந்த தேல் கூட சண்டை போட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல குடிமிக்காரனோட கத்திய 2 உடஞ்சிருது. வெளியே சண்டை போட்டு இருக்கீங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து வில்லனோட அந்த தேல் அழிச்சிருப்பாங்க. ஒரு கட்டத்துல வந்து குடிமிக்காரனையும் ஹீரோவையும் கொல்ற மாதிரி போயிடுறான். கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துடுறாங்க. அந்த இடத்துக்கு வந்த ஹீரோயின் வில்லனை தாக்குவாங்க அப்படின்னு நினைச்சா அதான் கிடையாது. ஏன்னா வில்லன் ஆல்ரெடி ஹீரோவை தூக்கி இருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோயின்ட்ட இவன் உனக்கு எவ்வளவு முக்கியங்கிறது எனக்கு தெரியும், 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுங்கிற விஷயம் எனக்கு தெரியும், இவனுக்கு உயிரோட வேணும்னா உடம்புக்குள்ள இருக்கிற ஆத்ம முத்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இதை கேட்ட ஹீரோனும் முந்தைய ஜென்மத்துல நீ என்னோட உயிரை காப்பாத்துக்காக உன்னோட இதயத்தையே கொடுத்த, உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உடம்புக்குள்ள இருக்கிற ஆத்ம முத்தை எடுத்து அப்படியே கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வில்லனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா உருவம் வந்துருது. பார்க்கறதுக்கே செம கொடூரமா இருக்கான். அதுவும் இல்லாம தீப்பெரும்புகள் மாதிரி 8 நாகங்கள் அவனை பாதுகாக்குது. அதுக்கப்புறம் ஹீரோனுக்கு வில்லனுக்கு சண்டை நடக்க ஆரம்பிக்குது. ஹீரோன் உடம்புல இருந்த ஆத்ம முத்த வில்லனுக்கு கொடுத்ததுனால அவங்களோட சக்தி பாதி குறைஞ்சு போயிருக்கும். அதனால வில்லனை சமாளிக்கவே முடியல. ஹீரோனோட தங்கச்சி அவரோட சக்தி ஹீரோனுக்கு அனுப்புறா. அப்பயுமே அவனை எதுவுமே பண்ண முடியல. கரெக்டா அந்த இடத்துக்கு குடுமிக்காரன் தாடிக்காரன் அந்த பொண்ணு 3 பேர் வந்துடுறாங்க. வந்த 3 பேருமே அவங்களோட மந்திர சக்தியை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. குடுமிக்காரனோட சக்தியை பயன்படுத்தி செம பெரிய ஒரு மந்திரவாளை உருவாக்குறான். அந்த மந்திரவாளை வில்லனோட தலையில இருந்து இறக்கலான்னு பாக்குறான். இதை பார்த்த வில்லனும் அதே அசால்ட்டா சமாளிச்சுட்டு இருக்கான். ஒரு கடத்துல ஹீரோயின் ஹீரோ கிட்ட நீ மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு 9 வால் நிறைய மாறினது அவங்க சேகரிச்சு வச்சு அத்தனை மந்திர சக்தி அந்த வாளுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. அதனால அந்த வாள் வந்து அங்க இருக்கிற 8 தலை நாகத்தையும் ஃபர்ஸ்ட் அப்படியே கொடூரமா எரிச்சு கொன்றுது. அதுக்கப்புறம் வில்லனோட உடம்புல இறங்கி அவனையும் கொடூரமா கொன்றுது. ஒருவே உலகத்துக்கு அந்த ஆபத்தை இவங்க எல்லாரும் சேர்ந்து தடுத்துறாங்க. அடுத்து ஹீரோனை காட்டுறாங்க. அவங்களோட முழு மந்திர சக்தியை அவங்க இழந்ததுனால கொஞ்சம் கொஞ்சமா இறந்துட்டு இருக்காங்க. அந்த நிலைமையில கூட ஹீரோ கிட்ட போன ஜென்மத்துல என்னோட உயிரை காப்பாத்துக்காக நீ உன்னோட உயிரை கொடுத்த, இந்த ஜென்மத்துல உன்னோட உயிரை காப்பாத்துக்காக என்னோட உயிரை கொடுக்குறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு, கவலைப்படாத, மறுபிறப்பு எடுத்து நான் மறுபடியும் கண்டிப்பா பூமிக்கு வருவேன், அப்ப நீ 500 ஆண்டுகள் என்ன 1000 ஆண்டுகள் காத்திருக்க சொன்னாலும் கண்டிப்பா காத்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இறந்து போயிடுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்துல அப்படியே காத்தோட காத்தா கலந்துடுறாங்க. அதுக்கப்புறம் 10 ஆண்டுகள் கழிச்சு ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோனோட படத்தை உறைஞ்சு வச்சுட்டு எப்ப ஹீரோயின் வருவா அப்படின்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஒரு மலை மேல போய் நிக்கிறான். பக்கத்துல பார்த்தா ஒரு குட்டியா ஒரு நரி வந்து நிக்குது. ஹீரோயின் இப்ப நிறைய மறுபிறப்பு எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க தவம் செஞ்சு மறுபடியும் மனச உருவத்துக்கு வந்து 2 பேரும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு இன்டைரக்டா காமிச்சு இந்த படத்தை முடிக்கிறாங்க. பாய் பாய் மக்களே, மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நீங்க போட ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும்.